ஹாய் காய்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் அதுல இருக்கு. லைக் எப்படின்னா உங்களுக்கு இந்த படத்துல சாடி சைனிக் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா இந்த படத்துல வரப்போறாங்க மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் எக்ஸாக்டா எந்த கேரக்டர் பிளே பண்ண போறாங்க, இவங்க ஒருவேளை மெயின் வில்லனா இல்லனா இந்த படத்துல யார் மெயின் வில்லனா பிளே பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு இருந்தது. இருந்தாலும் நமக்கு ஹல்க் அண்ட் பனிஷர் இவங்க ரெண்டு பேருமே கன்ஃபார்மா இந்த படத்துல வரப்போறாங்க அப்படின்னு நம்ம ஒரு அப்டேட் கிடைச்சிருந்தது. சோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் வரும்போது டேர்டெவில் இந்த படத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பத்தி ஒரு சின்ன இன்சைடர் மூலமா நமக்கு ஒரு அப்டேட் மாதிரி இருக்கு. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவிலேயே உங்களுக்கு சார்லி காக்ஸ் ஒரு சின்ன கேமியோ மாதிரி ஆக்சுவலா கொடுத்திருப்பாரு. இதை வச்சு அவர் இந்த படத்துலயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்லைன்னா சோனி அண்ட் மார்வல் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த இடத்துல வேற ஏதாவது விஷயத்த மறைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்களா அப்படின்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்டிகல் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இது மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க, டேர்டெவில் கேரக்டர் ஒருவேளை இந்த படத்துல வந்தா எந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இத பத்தி நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது ஆக்சுவலா நமக்கு எது மூலியமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு ஆர்டிகல் மூலியமா தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டிகலான டைட்டில் சார்லி காக்ஸ் டேர்டெவில் சீக்ரெட்லி கன்ஃபார்ம்டு ஃபார் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, இது மூலியமா தான் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதுவுமே எதுல வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா newthreadage.com அப்படின்ற ஒரு .comல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எக்ஸாக்டா என்ன சொல்லியிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு ஆக்சுவலா இங்க டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். பட் அவங்க எக்ஸாக்டா என்ன சொல்ல வராங்கன்றத ஷார்ட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது என்னன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா லூயிஸ் லூகா அப்படின்றவங்க தான் ஆக்சுவலா ரைட் பண்ணிருக்காங்க. சோ யூசுவலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலா இப்போ வரைக்கும் அபிஷியலா சார்லி காக்ஸ் இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல மேட் மோடாக் ஏகேஏ டேர்டெவில் இந்த கேரக்டர் ஆக்சுவலா அவர் பிளே பண்ண போறாரு அப்படின்றத அபிஷியலா அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. அப்படி இருந்தாலுமே ஒரு சில ரூமர்ஸ் அண்ட் விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல உண்மையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத எதை வச்சு சொல்றாங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த படத்துல ஜான் பிராண்டல் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பனிஷர் ரோல பிளே பண்றவர். சோ இவரு இந்த படத்துல வர்றதுனால சோ இவரை தாண்டி நமக்கு டேர்டெவிலுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸ்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இது மூலியமா நமக்கு டேர்டெவில் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவங்க சொல்றாங்க. இதுவுமே ஃபேன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா எப்ப டேர்டெவில் அண்ட் ஸ்பைடர்மேன் ரெண்டு பேருமே டீம் அப் ஆகக்கூடிய சீக்வன்ஸ் வரும் அப்படின்றது தான். சோ இதுவும் கூடிய சீக்கிரம் இந்த படம் மூலியமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரியுமே இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் மூலியமா நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை வச்சு நமக்கு இந்த இடத்துல ஒரு வேலை அவங்க பிராண்ட் நியூ டேல டேர்டெவில கொண்டு வராம ஜஸ்ட் ஃபிராங்க் கேஸ்ல மட்டும் ஒரு கேரக்டர் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ஃபார்கன் கன்க்ளூஷன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது இருக்காது. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா டேர்டெவிலோட ரீசன்ட் டிவி ஷோல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு எண்டிங் ஒரு சின்ன டீஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. இது மூலியமா அவங்க ஃபேன்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்மா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேர்டெவில கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா ஆரம்பத்துல டேர்டெவில் நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபெண்டர்ஸ் யூனிவர்ஸ் சேர்ந்த விஷயங்களா தான் வந்திருக்கும். டிஃபெண்டர்ஸ் யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மார்வலோட மர்ஜ் பண்ணி டிஸ்னி பிளஸ்ல உங்களுக்கு வந்து டேர்டெவிலோட ஷோ வந்து ஆக்சுவலா இது வர மாதிரி காமிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம பனிஷருக்கான ஒரு புது சீரிஸ் மாதிரி அவங்க கொண்டு வர போறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது மூலியமா அவங்க பனிஷரை கன்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பா டேர்டெவில இந்த இடத்துல வர வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வருது. ஆனா என்ன மாதிரி வரலாம், பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட எண்டிங்ல நமக்கு எல்லாருமே மறந்து போற மாதிரி ஒரு ஸ்பெல் ஆக்சுவலா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது மூலியமா ஸ்பைடர்மேன் ஒரு பர்சன் இருக்கான்ற ஒரு விஷயம் தெரியும். ஆனா பீட்டர் பார்க்கர் ஒரு பர்சன் இருந்தான்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாத மாதிரி இருந்திருக்கும். சோ இதை வச்சு பார்க்கும்போது மேட் மோடாக்குமே இந்த இடத்துல பீட்டர் பார்க்கர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாருன்ற ஒரு விஷயம் அவரோட மைண்ட்ல எரேஸ் ஆயிருக்கும். சோ அதனால இப்ப ஸ்பைடர்மேன் அவருக்கு இன்னொரு ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு பர்சன் மாதிரி தான் தெரியவாரு. அதுவும் எதை வச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ்ல அந்த ஷீஹல்க்கு அப்புறம் ஒரு சில சீரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேனன் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ இது மூலியமா தான் அவருக்கு வந்து ஸ்பைடர்மேன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பார்க்கருக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக வேணா இவர் வந்து மேட் மோடாக்க போய் பாக்குற மாதிரி இருக்கலாம். சோ இது மூலியமா பீட்டர் பார்க்கருக்கு மேட் மோடாக் யாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவருக்கு இவர் யாருன்ற விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த படத்துல கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இவருக்கு மேட் மோடாக் மூலியமா ஒரு விஷயம் ஆக வேண்டியது இருக்கு. சோ அப்ப இவங்க ரெண்டு பேருமே டீம் அப் ஆகிற மாதிரி இருக்கலாம். இது மூலியமா இந்த படத்தோட ஸ்டோரியை ஒரு சர்ஃபேஸ் லெவல் ஸ்டோரியா நமக்கு கொண்டு வரலாம். அதே சமயத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டாம் ஹாலண்டுக்குமே இந்த இடத்துல ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும் ஆன்லைன் மூலியமா. பிகாஸ் நீங்க ஆன்லைன்ல ஏகப்பட்ட ஆர்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்களால பார்க்க முடியும். சோ இது மூலியமா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்பைடர்மேன், டேர்டெவில் அண்ட் பனிஷர் இவங்க மூணு
பேருமே வந்து ஒரே ஸ்கிரீன்ல டீம் அப் ஆகி ஃபைட் பண்ற மாதிரி காமிக்கலாம். முக்கியமா இதுல வந்து நமக்கு ஹல்க் அண்ட் பனிச்சர் இவங்க 2 பேருமே கன்ஃபார்மா வராங்க அப்படின்றத போர்ட்ரேட் பண்ணதுனாலதான் சோ ஒருவேளை டேர்டெவில் இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா இவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இந்த இடத்துல டேர்டெவில் வரா மாதிரி வச்சாங்க அப்படின்னா டேர்டெவிலோட சீசன் 2ல வந்து நிறைய ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான கனெக்டிவிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த டேர்டெவில் வந்து உங்களுக்கு மார்வலோட கனெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, சோ அந்த ஒரு ரீசன்னால அவங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மார்வல் டைம் லைன்ல கனெக்ட் ஆகி அது மூலியமா இந்த கேரக்டரை வந்து அவங்க பிராண்ட் நியூ டேல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம என்னதான் இந்த இடத்துல வந்து சோனி கிட்ட ஸ்பைடர்மேனோட ரைட்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னாலும் இது வந்து இவங்க சோனி அண்ட் மார்வல் இவங்க 2 பேருமே சேர்ந்து தானே கிரியேட் பண்றாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய கேரக்டர்ஸ் வந்து இவங்க உள்ள கொண்டு வரலாம். சோ இன்னுமே கேஸ்டிங் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல நிறைய இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு டூம் ஸ்டேக்கு முன்னாடி வருது அப்படின்ற ஒரு ரீசனால. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ எத்தனை பேருக்கு டேர்டெவில் இந்த படத்துல வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் வருது? இந்த ஆர்டிகலை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.